வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். நான் எதை பற்றி பேச போகிறேன்றதை சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்து இருக்கிறது. 500 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு ராம ஜென்ம பூமி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீராமரின் க்ஷேத்திரம் அற்புதமாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். இதில் அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் பேசுகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புனித இடம். ஜெருசலம் அப்படின்றாங்க, இயேசு பிறந்த இடம். மெக்கா, அந்த ப்ராஃபெட் முகமட் அவர் உதித்த இடம். நம்ம நாடு தான் புத்தரும் உதித்த இடம். எல்லா இடத்துலையும் அதற்கான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஆனால் காலம் காலமாக நாம் வணங்கும் ராமர் பிறந்த அயோத்தி, சரையு நதிக்கரை, இதெல்லாம் பற்றிய டிஸ்கிரிப்ஷன்ஸு நிறையவே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணங்கள், சில போராட்டங்கள், இதெல்லாம் முடிந்து வெற்றிகரமாக இன்று நாம் வணங்கும் ஸ்ரீராமருக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவில்னு சொல்கிறத விட பேலஸ், ஒரு மாளிகை. இதை நம்ம பிரதமர் ரொம்ப அருமையாக சொன்னார். இவ்வளோ நாள் டென்ட்டில் இருந்தார் ராமர், அவருடைய மாளிகைக்கு அவர் செல்கிறார். ராமர் யார்? அரசன். அவர் இருக்க வேண்டிய இடம் அதல்லவா? அது அப்படி ஒரு மன நிறைவை நம் எல்லோருக்கும் தருகிறது. நாம் என்று சொல்ல மாட்டேன், உலகத்துக்கே தருகிறது என்று தான் நான் சொல்வேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுதானே நம்ம மொழி. உலகத்திற்கு நன்மை. இதை எப்போ பிரதிஷ்டை பண்ணாங்க ராமர் கோயிலை அப்படின்னு பார்த்தா சரியா 12 மணி 31 நிமிடம், சில வினாடிகள் சொன்னாங்க. 12 மணி 31 நிமிடம், 22ஆம் தேதி, ஜனவரி மாதம் 22ஆம் தேதி, திங்கட்கிழமை, 2024ஆம் ஆண்டு. மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலம். நாம் சொல்கிறது தை மாதம். நம்ம தமிழில் சொல்லுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு. அவ்வளோ உயர்ந்த மாதம். உத்தராயண காலம். இவ்வளவு சிறப்புகள் உடைய ஒரு காலம். அதில் இந்த ராமரை பிரதிஷ்டை செய்து, அதை பாலராமர், ஒரு 10 வயது பாலகன், அவரை பிரதிஷ்டை பண்ணி அந்த 12 மணி 31 நிமிடங்களுக்கு இது நிகழ்ந்தது. அப்போது அந்த நேரத்தில் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, அந்த நேரத்தில் பிளானட்ரி டிஸ்போசிஷன்ஸ் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பற்றிய ஒரு விளக்கங்களை இப்போ நான் உங்களுக்கு ஏன் சிற்றறிவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பட் அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசை, அது சொல்கிறேன். நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம்னு சொல்லுவோம். இது ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அன்றைய தினம். சரி, இந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி சொல்கிறோம்? சந்திரன் வரக்கூடிய அந்த பாயிண்ட்டு தானே நட்சத்திரம். அப்போ ராசி ரிஷபராசின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல சந்திரன் மூல திரிகோணம் பெறுகிறார். ஸ்ரீ ராம பகவான் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் மைத்ரா, மிக சிறப்பு வாய்ந்தது. அந்த நட்சத்திரத்தில் இந்த பாலராமரை நாம் பிரதிஷ்டை செய்கிறோம். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போ இந்த நட்சத்திரத்தின் அதிபதி எங்கே இருக்கிறார்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லக்னம், செய்யக்கூடிய லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் பிறக்கிறான், ஒரு குழந்தை அந்த நேரத்தில் பிறந்தா என்ன ஜாதகம், அதுதானே. அப்போ லக்னம் மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் இது நிகழ்வு ஏற்படுறது. அந்த லக்னத்தில் யார் இருக்காங்க? குரு யார்? 9க்கும் 12க்கும் உடையவன். 9ஆம் இடம் என்பது மிக உயர்வான ஸ்தானம், பாக்கியஸ்தானம். 12 என்பது மோட்சஸ்தானம். ஸோ குரு முக்கியமான பிளானட் இந்த ஒரு லக்னத்திற்கு. அந்த குரு லக்னத்திலேயே இருப்பதுக்கு பேர் ஸ்தான பலம். அப்போ குரு ஸ்தான பலத்தில் இருப்பதை பற்றி பராசரர் சொல்கிறார். லட்சக்கணக்கான தோஷங்களை போக்க வல்லது அப்படின்னு பராசரர்
மகாபாரத காலம் 5000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின விஷயம் அது. அவர் எழுதியிருக்கிறார். அவ்வளோ சிறப்பு. அப்போது அந்த குருவானவர் லக்னத்தில் வீற்றிருக்கிறார். அவர் 5ஆம் இடத்தை பார்த்தார், 7ஆம் இடத்தை பார்த்தார், 9ஆம் இடத்தை பார்த்தார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 5ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது லோகக்ஷேமம் ஏற்படும். 7ஆம் இடத்தை பார்க்கிறார், உறவுகள், பல நாடுகளோடு நமக்கு வரக்கூடிய உறவுகள் மேம்படும். 9ஆம் இடத்தை பார்க்கிறார், நம் நாடு சுபிட்சத்தை அடையும் அப்படிங்கிறது இதோடைய சிக்னிஃபிகன்ஸ். இவர் பார்ப்பு அவ்வளோ சிறப்பு. அதற்கு அடுத்தபடி பாருங்கள், 2ஆம் வீடு. அப்போ இந்த ராசிக்கு அதிபதி, அதாவது இந்த லக்னாதிபதி யார்? செவ்வாய். அவர் எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களெல்லாம் 9ஆம் வீட்டில் இருக்கிறார்கள், பாக்கியஸ்தானத்தில். புதன் சுக்கிரன் 9ல் சேர்க்கை பிரமாதம். அது கூட செவ்வாய் இருக்கிறார், அதை குரு பார்த்தார். அப்போ இதோடைய சிறப்பை பற்றி என்னன்னு சொல்கிறது? அவ்வளோ சிறப்புகள் இது இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, சந்திரன் மூல திரிகோணம் 4ஆம் வீட்டுக்குடைய சந்திரன் 2ஆம் வீட்டில் செல்வ விருத்தி, சுபிட்சங்கள், சந்தோஷங்கள் அதை தரக்கூடிய வகையில் சந்திரன் அமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. சரி, அதற்கு அடுத்தபடியாக வந்தீங்கன்னா சனி சிறப்பான இடம் எதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா 3, 6, 11ன்னு சொல்லுவாங்க உபயச ராசிகள். 11ஆம் வீடு சனியினுடைய மூல திரிகோணஸ்தானம். அந்த 11ஆம் வீட்டில் சனி பிரமாதமாக உக்காந்துட்டு இருக்கார். ராமர் பிறந்தது சூரிய வம்சம். அந்த வம்சத்தின் அதிபதியான சூரியன் 10ஆம் வீட்டில் ஸ்தான பலத்துடன் இருக்கிறார். மிக மிக சிறப்பு. 12ஆம் இடத்தில் ராகு. 12ஆம் இடத்தில் ராகு என்று சொல்லும் பொழுது, ராகு என்றால் அரக்க குணம், அரக்கத்தன்மை, மறைவு ஸ்தானம், மோட்சஸ்தானத்தில் இருக்கிறது. சரி, அந்த ராகு யாருடைய பலனை தருகிறார்? குருவின் பலனை தருகிறார். ஏன்னா அவருக்கு வீடு கிடையாது, அவர் இருக்கிற பலன் தான் அவர் தருவார். இது என்னையா காம்பினேஷன்? எல்லா கிரகங்களும் எங்கே எங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கு. அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. அமைதி, சுபிக்ஷம், வீரம், இது எல்லாத்தையுமே இது காட்டுறது. இந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அவன் லைஃப் லாங் நல்லா இருப்பான், கேரண்டீடாக சொல்லலாம். சரி, அடுத்தபடி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தசாபுக்திகள்னு நம்ம பார்க்குறோம். அதுபடி பார்க்கும்போது 2028 மிடில் வரைக்கும் செவ்வாய் தசை, அதற்கு பிறகு ராகு தசை. செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கார், பாக்கியங்களை வழங்குவார், முன்னேற்றங்கள். ஆனால் அந்த முன்னேற்றத்துடைய டாப் கியர் ராகுவின் தசையில் விழும். அப்போ இந்திய தேசத்தின் ஒரு முன்னேற்றத்தை பற்றி நாம் சொல்லலாம். 28 முதல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 18 வருஷ காலத்தில் ராகு, அதில் முதல் 15 வருடம் 2043 முதல் 3 இடங்களில் இந்தியா இருக்கும், இல்லை முதல் இடத்துலையும் இருக்கலாம். அந்த உயர்வை அடைவதற்கான ஒரு தன்மை நமக்கு ஏற்படும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு தசை, சகல சுபிட்சம், நிம்மதி, 16 வருடம். ஸோ இப்படி தான் வருது. எப்படி பார்த்தாலும் தாழ்வே இல்லாத ஒரு காலம். சரி, சனி என்பவர் நீதிமான். இன்றைக்கி நமக்கு என்ன பிரச்சனை? நிறைய குற்றங்கள், ஃப்ராடு, திருட்டுத்தனம் எல்லாம் நடக்குது ஒரு பக்கம். இது நம்மளுடைய எக்கானமியே கொல்றது. அப்போ ஜஸ்டிஸ், லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். லா அண்ட் ஆர்டர் யாரா கவர்ன் பண்ணுறாருன்னா சனி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இல்லை சொல்கிறேன்னா, சனி கருப்பு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கோர்ட்டில் எல்லாம் பாருங்கள், யார் சொன்னாங்க? கருப்பு கவுன் தான் போடுவாங்க, அதுதான் ட்ரெடிஷ்னல். இது நம்ம கோர்ட்டுன்னு இல்லை, இன்டர்நேஷ்னல் கோர்ட் லெவலில் அதே தான், டார்க் கலர்ஸ் தான் போடுவாங்க.
சனி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ். 2 இடங்களில் சனி நிச்சயமான ஒரு முறையில் செயல்படுவார். ஒன்று அவர் உச்ச ராசியான துலாம், 2வது மூலத்திரிகோண ராசியான கும்பம் உறுதியாக செயல்படுவார். அப்போ லா அண்ட் ஆர்டர் எங்கே இருக்கோ அந்த இடம் நிச்சயமாக எல்லோருக்கும் பாதுகாப்பு, எல்லோருடைய உரிமைகளையும் மீட்டு கொடுக்கிறது, ஒரு நிம்மதி ஏற்படுகிறது. லக்னத்தில் குரு. லக்னம்னா என்ன? ஆன்மா. ஆன்மானா யார்? நீங்கள் தான், நம்ம நாடு. அப்போது அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது என்னாகும்? சிறப்பான ஒரு நிர்வாகம், தர்ம நியாயங்களை கொண்ட ஒரு நிர்வாகம், இது எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டில் 2 இப்போ நம்ம சொல்லும்போது சொல்லுவோம், இந்துவாக பிறந்தவர் இந்த காசி ராமேஸ்வரம் இது 2த்தையும் போயிட்டு வரணுன்றது ஒரு கணக்கு உண்டு. சிவனுடைய க்ஷேத்திரமான கைலாசம், கேதாரிநாத், இந்த இடம்லாம் போகிறதுக்கு ஒரு இது இருக்குது. அதே போல் நாராயணனுடைய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகநாத் டெம்பிள், துவாரகை. ஆனால் ராமபிரான் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு க்ஷேத்திரம் அவர் பிறந்த இடத்துல இருக்கணும் இல்லையா? அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ராமர் நம்ம வாழ்க்கையில் உடன் கலந்தவர். ஒரு மனுஷனுக்கு நிறைய பிரச்சனை வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? சுந்தரகாண்டம் படின்றோம். எல்லார் வீட்லேயும் சர்வசகஜமாக சொல்கிறது என்னென்னா, ஒரு கஷ்டம் வந்தால் பையன்ட்டு சொல்லுவாங்க, டே ஸ்ரீராம ஜெயந்திரா அப்படிம்பாங்க. நமக்கே தெரியல, பல விஷயங்கள் நம்மோடு கலந்து நம்முடைய உயிரோட்டமாக இருப்பவர் ராமர்ன்றதை உணராமையே நம்ம இருக்கோம். ஆனால் அதை செஞ்சுட்டு இருக்கோம். நாம் வணங்கக்கூடிய தெய்வம்னா இப்போ சாய்பாபா சாய்பாபான்றோம். சாய்பாபாவை சாய்பாபா என்று சொல்வதில்லை, சாய்ராம் சாய்ராம், அதுதான் சாய்பாபா சொல்கிறோம். அடுத்து ராகவேந்திர சுவாமி, ரொம்ப பெரிய ஒரு மகான். அந்த மகான் வணங்கி பண்ணது ராமருடைய இது, ராமரை வணங்குகிறார். மந்திராலயம் போனீங்கன்னா அவர் ராமரை கும்பிட்ட அந்த இதுவும் அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய ஆஞ்சநேயரும் இருப்பார். ஏன்னா ராமர் இருக்கும் இடம், ஆஞ்சநேயர் இருக்கும் இடம், அந்த இடத்துக்கு வந்துடுவார் அவர். அதுபோல் நிகழ்வுகள். இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இதை பற்றி சமீபத்தில் அவர் இந்த இதுக்கு போய்ட்டு வந்து இளையராஜா பேசினது ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அழகாக பேசினார். அவர் சொன்ன விஷயத்தில் முக்கியமானது, காலம் கடந்து நம் பிரதமர் மோடியின் புகழ் பெயர் நிலைத்து நிற்கும். ஏன்னா இதை கட்டினத்துக்கு ஒரு முக்கியமான அங்கமாக அவர் மாறிவிட்டார். நிறையா கிரிட்டிசிசம்ஸ் இருக்கலாம், நிறைய பேசலாம், எல்லாம் அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வருங்காலம் இதை சொல்லும். இந்த ஒரு நிகழ்வு, நான் உயிரோடு இருக்கிறதும் சரி, நாம் எல்லாரும் சரி, இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் கொண்டாடி நம் வாழ்நாளில் நாம் நினைத்து இருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இதை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்த அந்த தெய்வத்திற்கு, ஸ்ரீராமனுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.